உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பாடா, இப்ப துர்கா அம்மாக்கு ஃபோன் பண்ணுமே, எப்படி பண்றது? சார், சாப்பிட்டது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே சார். சர்வீஸ் மட்டும் தான் சரியில்லை. ஐயோ, நீங்க ஒரு ஆளே பண்ணிட்டு இருக்கீங்க. கடைக்குள்ள போய் யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி துர்கா அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் ஓனர் சார். பசங்க பொருள் வாங்க வெளியே போயிருக்காங்க சார். அப்படியா? சாரி சார், சாரி. ஓகே வாங்க. அங்கிள், சொல்லுமா. உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? எங்க அம்மாக்கு ஃபோன் அப்படியே பண்ணி பாப்பா, தரேன். உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்களா? அவங்க வீட்ல இருக்காங்க. அப்படியா? சரி சரி, நான் கிச்சன்ல சார்ஜ் போட்டுருக்கேன், எடுத்துட்டு வந்து தரேன். வாடா அன்பு, சாப்பிட்டு போலாம். ஐயோ, இவங்கிட்ட இருந்து தானே இப்ப தப்பிச்சு வந்தோம். மறுபடியும் இவன் கண்ண மாட்டினா அவ்வளவுதான். என்ன இந்த பாப்பாவை காணோம்? ஃபோன் பண்ணணும்னு கேட்ட பாப்பா எங்க போச்சு? பொருள் வாங்க போனவங்களையும் இன்னும் காணோம். சரி, நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். சரி, என்ன சார் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஏம்பா, ஆர்டர் என்ன வேணும்னு கேக்குது, யாருமே வரல. அப்ப எப்படி ஆர்டர் பண்ண முடியும்? அப்படியா சார்? சரி சார், சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுங்க? சரி, சூடா 2 இட்லி ஒரு மெதுவடை ஏத்தணும். அப்போ சார், நம்ம கிட்ட இந்த இட்லி வடையெல்லாம் கிடையாது சார். அண்ணா அண்ணா, அதெல்லாம் இங்க விற்க மாட்டாங்கண்ணா. வேற என்னடா? பர்கரு, பீஸா அந்த மாதிரி தானே இங்க இருக்கும். ஏம்பா, அவன் என்ன கேக்குறானோ, என்னது இது? அண்ணா, சாண்ட்விச் சாண்ட்விச் ஏத்தணும். அப்போ 2 சாண்ட்விச் சாண்ட்விச் வச்சுக்கலாம். எடுத்துருவாங்க. ஓகே சார். கொஞ்சம் சீக்கிரமா வா. ஏதாவது ஒரு இடத்துல சேஃபா இருப்பண்ண. இப்படி எல்லாம் ஹோட்டலுக்கு வந்தா மாட்டி பண்ண. அங்கதான்டா நீ தப்பு பண்ற. ஏதாவது ஒரு இடத்துல அடங்கி இருந்தா தான்டா போலீஸ் வந்து நம்மள சுத்து போட்டுரும். இந்த மாதிரி டிராவலிங் வந்தா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதா? சார். இதானா அது? ஆமா சார், இதான் சாண்ட்விச். ஏய், நைட்டுக்கு டிக்கெட் இப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. அது வரையும் அப்படி சுத்தின்ட்டு அப்படியே பறந்துட வேண்டியதுதான். யாருண்ணா போன? வள்ளிடா. ஹலோ ஹலோ, நான் வள்ளி பேசுறேன். எங்க இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சூப்பர் பார்ட்டி ஒன்னு கிடைச்சிருக்கு. சொல்லைய 25 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான். 25 லட்சமா? ஆமா. சிங்கிள் பேமெண்ட். நீ மனசு வச்சனா கண்டிப்பா நமக்கு ஜாக்பாட் தான். கோடீஸ்வரன் குழந்தைக்கு கண் பார்வை இல்ல. ஆபரேஷன் பண்ணி கண்ணு வைக்க ஏற்பாடு பண்றாங்க. அதுக்கு 2 கண்ணு தேவை. ஏ முருகா, உன்கிட்டதான் நிறைய உருப்படி இருக்குமே. எதையாவது ஒண்ணு தள்ளி விட்டனா பணம் கிடைக்கும். என்ன சொல்ற? நேத்து நீ பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு உருப்படியை தட்டி விட்டுருப்பேன். இப்ப என்கிட்ட எந்த உருப்படியும் இல்ல. நானே போலீஸ்க்கு பயந்து ஓடிட்டு இருக்கேன். என்னாச்சு முருகா? பார், நானே போலீஸ் ரைட்ல மாட்டி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன். இப்ப என்கிட்ட எந்த உருப்படியும் கிடையாது, புரியுதா? ஏ முருகா, உன்னதான் நான் நம்பிட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன பண்றது? வேற எதையாவது ஏற்பாடு பண்ணு. ரொம்ப அர்ஜென்ட் முருகா. ஏய், நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது. போன வை முதல்ல. 25 லட்சம் முருகா. விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. கொஞ்சம் ட்ரை பண்ணு. பார், இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போன வை முதல்ல. ஏய் முருகா, முருகா, என்ன பண்றது? இவன் கிட்ட இருக்கிற உருப்படிய நம்பி குழந்தைக்கு ஏற்பாடு பண்றேன்னு கமிட் பண்ணிட்டேன். இவன் வேற இப்படி சொல்லிட்டான். இனிமே நான் எங்க போய் குழந்தைய தேடுறது? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். என்னண்ணா, வள்ளி என்ன சொல்லுது? டேய், ஏதோ கோடீஸ்வரன் குழந்தைக்கு கண் ஆபரேஷனா, உங்ககிட்ட இருக்கிற உருப்படி எதனா அனுப்புனா 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்றா.
இவ்வளவு தானே எனக்கு இந்த நிலைமை புரியல. ஆ. வா 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 சீக்கிரம் வா. சார், சரி, நான் முடிஞ்சது. உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். வேலை முடிஞ்சது சார். சரி, ஓகே, நான் கேஷ் அனுப்பிடுறேன். ஓகே சார். டேய் எங்கடா போச்சு இந்த உருப்படி? அண்ணா இந்த பக்கம் தான்டா வந்துச்சு. இந்த பக்கம் தானே வந்துச்சு. இப்படிதான் ஓடி வந்தா. அதுக்குள்ள எங்கண்ணா போயிருக்கோம்? அண்ணா இந்த பக்கம் தவிர போறதுக்கு வேற வழி இல்லைண்ணே. இவனுங்க 2 பேரும் இங்கேயே நிக்கிறானுங்களே. இப்ப இறங்குனா என்ன பிடிச்சிருவானுங்களே. என்ன பண்றது? அண்ணா இதோண்ணே அங்க பாரு அந்த காருக்குள்ள. அதான் சாத்திச்சுண்ணே. போடா போலாம். ஏய் போடா. கண்ணாடி இருக்குங்க, வண்டியை செக் பண்ணணும். பின்னாடி கதை தருங்க. ஐயோ இவனுங்க வேற பார்த்துட்டானுங்களே. ஃபாலோ வேற பண்ணிட்டு வராங்களே. இப்ப என்ன பண்றது? டேய் அந்த வண்டி தானே? ஆமாண்ணா. கண்ணாடி இருக்குங்க. என்ன சார் திடீர்னு செக்கிங்கு? குழந்தை மிஸ்ஸிங்கயா, அதான் எல்லா இடத்துலயும் அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வண்டியை செக் பண்ணாம விடக்கூடாதுன்னு ஆர்டர். போய் செக் பண்ணியா? என்ன சார், என்ன விஷயம்? என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தை மிஸ்ஸிங் சார். காரை செக் பண்ணணும். எது? காரை செக் பண்ண போறீங்களா? ஹலோ, என்ன பார்த்தா என்ன குழந்தை கடத்துற மாதிரியே தெரியுது. நான் யாருன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.